நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்சிகம் தம்புளி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கர்நாடகா டிஷ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எட் இட் இஸ் வெரி வெரி டேஸ்டி. நீங்கள் கேப்சிகம் மோர் குழம்பு சாப்பிட்ருந்தேன்னா அதோட சிமிலர் டேஸ்ட் கொடுக்கும். பட் இட் இஸ் மச் டேஸ்டியர் அண்ட் மச் ஹெல்தியர் தேன் கேப்சிகம் மோர் குழம்பு. ஸோ வாங்கோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் நெய்யில் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கம்முன்னு வாசனையாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டுருக்கேன். மிளகு வந்து நல்லா பொரியட்டும், லேசாக ஒரு வறுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துட்டுருக்கேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஆக்சுவலி வேணும்னா நீங்கள் மிளகோட குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 3ம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த கேப்சிகமை இதில் சேர்த்துட போகிறேன். இப்போது இது வந்து நன்னா ஃப்ரை ஆகணும், இந்த கேப்சிகம். ஸோ நன்னா அந்த ஆயில், அதாவது ஆயில் ஆர் கீ என்ன நீங்கள் விடுறீங்களோ அதில் வந்து நன்னா சோக் ஆகி இது வந்து நன்னா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த கருவேப்பிலை அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்ப்பேன். இதெல்லாம் டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் தான். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளெயினாக கேப்சிகம் வச்சே பண்ணலாம். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துனா அதோட டேஸ்ட் அண்ட் அதோட ஃப்ளேவர் அரோமா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நன்னா வரும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக, இப்போ நீங்கள் கேப்சிகம் தம்புளி அப்படின்னா கேப்சிகம் தான் அங்கே வந்து டாமினண்ட்டாக தெரியணும். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஸோ கேப்சிகம் நன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நன்னா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்க்கலாம். 1/4 மூடிக்கு கொஞ்சம் கூட வேணால் நீங்கள் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காயும் தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காயை ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். தேவையான அளவு கல்லுப்பும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ சும்மா அந்த சூட்டில் தேங்காய் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே ஆற விட்டுருங்கோ. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா கூழாக அரைச்சி எடுத்துன்னு வாங்கோ. கொஞ்சம் கூட தரியாலாம் இருக்க வேண்டாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்து ஒரு கப்பில் போட்டுட்டேன் நான். இன்னொரு சைடில் தயிர் உரக்குத்தி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. இப்போது அதையும் வந்து சும்மா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி மோராக பண்ணி இதில் விட போகிறேன். ஸோ தயிரை அப்படியே இதில் விட்டோன்னா நம்ம தயிர் பச்சடி மாதிரி ஆகிடும், இந்த திக்காக வரும். அந்த மாதிரி நமக்கு வேண்டாம். நமக்கு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், லைக் மோர் குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஆக்சுவலி நான் வந்து தயிரை அரைச்சி மோராக விட்டுட்டேன் அதில். இப்போ கடைசியில் பார்த்தோன்னா தாளித்து கொட்டிடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நெய்யில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, 4 2 போரும், 2 காஞ்ச மிளகாயை 4 ஆக்கி அதில் சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் தம்புளி மேலே கொட்டிட்டேன்னா சூப்பரான கேப்சிகம் தம்புளி ரெடி. இதுக்கு நான் வந்து பெருங்காயம் சேர்க்கலை, பெருங்காயம் வேண்டாம். ஏன்னா தாளித்த டேஸ்ட் வந்து இந்த கடுகு கொடுக்கும். அண்ட் மற்றபடி இந்த கேப்சிகம் அந்த மோர் அந்த டேஸ்ட் தெரியணுமே தவிர பெருங்காயம் டாமினேட் பண்ணிடக்கூடாது. அதனால் பெருங்காயம் வேண்டாம். ரொம்பவே சூப்பரான, ஈஸியான, ஹெல்தியான ரெசிபி அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெய்லி அதே குழம்பு, அதே சாத்துந்து அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. அண்ட் இந்த வெயிலில் இந்த மாதிரி மோரில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல குளிர்ச்சி தரும் உங்களுக்கு. ஸோ என் சேனலில் வந்து இன்னொன்று மென்த்திய தம்புளி, அதாவது வெந்தயம் வச்சு ஒரு தம்புளி ரெசிபி போட்டிருக்கேன். அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அது ரொம்ப ரொம்ப தேவை இப்போ நம்ம இந்த சம்மர் ஹீட்டுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.